ஓம் நமோ வெங்கடேஷாய. ஏப்ரல் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுறப்போ கன்ஃபார்ம்டாக டிக்கெட்டும் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் டேஸில் நீங்கள் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி திருமலாவில் நடந்துட்டுருக்கிற ஆனுவல் சேவாவான வசந்தோற்சவம் முடியுது. ஆனால் அன்னைக்கு தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் கூட. ஒண்டிமிட்டா கோதண்டராமசுவாமி கோயிலில் ரத உற்சவம், கீழ்த்திருப்பதி கோதண்டராமசுவாமி கோயிலில் தெப்ப விழா முடியுது. ஏப்ரல் 2ஆம் தேதி வாயல்பாடு பட்டாபிராமசுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஒண்டிமிட்டா கோதண்டராமன் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் முடியுது. ஏப்ரல் 4ஆம் தேதி ஒண்டிமிட்டா கோதண்டராமசுவாமி கோயிலில் புஷ்பயாகம். 12ஆம் தேதி திருவோண நட்சத்திரம், 13ஆம் தேதி ஏகாதசி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு, ஏப்ரல் 15ஆம் தேதி மாச சிவராத்திரி, ஏப்ரல் 17ஆம் தேதி அமாவாசை, ஏப்ரல் 20ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், பரசுராம ஜெயந்தி. அன்னைக்கு அக்ஷய திருதியும் கூட ரோஹிணி நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால அன்னைக்கு திருமலா சகசர தீபாலங்கார சேவால ருக்மணி கிருஷ்ணர் மாடவீதி உலா வருவாங்க. சகசர தீபாலங்கார சேவாலை எழுந்தருளி. ஏப்ரல் 21ஆம் தேதி சங்கரா ஜெயந்தி, ஏப்ரல் 22ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி, ஏப்ரல் 23ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு திருமலா சகசர தீபாலங்கார சேவால ராமசீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். கீழ்த்திருப்பதி கோதண்டராமசுவாமி கோயில் அன்னைக்கு புஷ்பயாகம். ஏப்ரல் 25, 26, 27 திருமலாவில் பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணயோத்சவம் 3 நாட்கள் நடக்கக்கூடிய விசேஷம் இது. ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா இந்த 3 நாட்களும் நடக்காது. ஒரு நாள் குதிரை வாகனம், ஒரு நாள் கஜ வாகனம், ஒரு நாள் கருட வாகனத்தில் கோயில் உள்ளேருந்து மலையப்ப சுவாமி வெளியில் வந்து தெற்கு வாட வீதி வழியாக W4 கேட்லேருந்து வெளியில் போய் நாராயணகிரி ஷெட்டில் டெய்லி சாயந்தரம் பத்மாவதி பரிணயோத்சவம் திருக்கல்யாணம் அந்த வைபவம்லாம் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளோடையே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்கட்டில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஃபுல்லாக அந்த அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் கேட்டுட்டு அந்த ஊஞ்சல் சேவாலாம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. திருமலாவில் இருந்தாலே நம்ம பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச நாளில் எந்த வாகன சேவாவில் பெருமாளை பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோமோ அன்னைக்கு பார்க்கலாம். அந்த 27ஆம் தேதி ஏகாதசியும் கூட. 29ஆம் தேதி ஏப்ரல் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. வசந்தோற்சவத்துக்கு அன்னன்னைக்குன்னு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம அட்டன் பண்ணலாம். அண்ட் ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தியும் கூட. அண்டு தரிகொண்ட வெங்கம்மாவோட ஜெயந்தியும் கூட. ஸோ இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற திருமலா திருப்பதி கோயில்களில் விசேஷங்கள். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த விசேஷ நாட்களில் தான் நீங்கள் புக் பண்ணணுன்னா கிளிப்போர்ட் மெத்தட், எதில் நீங்கள் எப்படி புக் பண்ணணுன்னா கூட கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணுறப்போ எந்த டிக்கெட் எப்போ புக் பண்ணாலும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி மற்ற அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இதில் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.